இயேசுவுக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். அவரே நம்ம எல்லா விதத்திலும் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே அவர் ஒருவரை மாத்திரம் நாம் ஸ்தோத்தரிப்போம். எல்லோரும் நம்முடைய தேவனை நாம் உணர்வோம். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய்வும் அண்டை சேர்வே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பற்றி ராவில் இருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பற்றி ராவில் இருள் வந்து மூடிட. தூக்கத்தான் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில். தூக்கத்தான் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டி சேர்வேன் வாக்கடங்கா வல்லநாதா. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையா என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும். தேவனே நான்
இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில். தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டு சேர்வேன் வாக்கடங்கா வல்லநாதா. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல். மாவலிய கோரமாக மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நாம். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நாம். கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய்வும் அண்டை சேர்வே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சேர்வதே என் ஆவல் பூமியில். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மை நாம் அர்ப்பணிப்போம். தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய ஊழியத்திற்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். அவருக்காகவே நம்மை அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் வாழ்நாளெல்லாம் கர்த்தாவே ஒருவரையே நாங்கள் சேவிக்கிறவர்களாக இருப்போம் கர்த்தாவே. ஏனென்றால் நீரே எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறீர். நீரே எங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறீர். நீரே எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனை மாறட்டும் கர்த்தாவே. எங்களுடைய செய்கைகள் மாறட்டும் கர்த்தாவே. எங்கள் உணர்வுகள் மாறட்டும் கர்த்தாவே. எல்லாம் உமக்கென்று நாங்கள் வாழ கர்த்தாவே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நாங்கள் தீர்மானிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, உமக்கென்றே நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஜெபிப்போம். எங்களை நேசித்து எங்களை வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே கர்த்தாவே, இந்த காலை நடத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நடத்தும் கர்த்தாவே, பாடல் பகுதி ஆராதனை வேலை மூலியமாக எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. மீதின வேலையை உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய இருதயத்தின் கதவை நாங்கள் திறக்கிறோம். உங்களுடைய வார்த்தையினால் நீ நிரப்புவீராக. எல்லாவற்றையும் திருக்கரங்களில் ஒப்படைக்கிறோம். மீட்பிரேசி மூலம் ஜெபிக்கிறோம் நீ நல்ல பிதாவே. ஆமென். நின்ற வண்ணமாக நாம் காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க பாடலை பாடுவார்கள். அவர்கள் மேலே சென்று காணிக்கைகளை செலுத்த வேண்டும். மற்றவர்கள் நாம் கரங்களிலே காணிக்கை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் கண்களையும் மூடலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறவள் நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இடத்தில் வருகிறோம். இந்த அற்புதமான காணிக்கை வேலைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல பாடல் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயம் களி கூறுகிறது. எங்கள் இருதயத்தின் நிறைவினால்
எங்கள் நாவுகள் துதித்தது. அதை போல கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் நிறைவிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் பிரித்தெடுத்து தசம பாகமாக காணிக்கையாக இப்பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கப் போகிறோம். இவைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து 1000 மடங்கு எங்களுக்கு அமுக்கி குலுக்கி எங்கள் மடியில் நன்றாய் சரிந்து விழும்படியாய் நீர் போட போகிறபடினாலே ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்திலே போஷித்தவர், தரித்திர காலத்தை மாற்றினவர், கழுதை தலையை சமைத்து சாப்பிட்ட பொழுது ஒரே நாளிலே அற்புதத்தை செய்து எல்லா பஞ்சத்தை மாற்றின கர்த்தர், எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குறைவுகள் வராதபடி என்றைக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவை கொடுக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். நிறைவும் சம்பூர்ணமும் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கட்டளைக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34:10. ஆமென்.
ஃபஸ்ட் டைம் யாராவது சர்ச்சுக்கு வந்திருந்தா அவங்க யாராவது வந்திருக்கீங்களா? இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க அவங்க எளிமை நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ண விரும்புகிறோம். ஃபஸ்ட் டைம் யாராவது அவங்க புதுசாக தெரியுறாங்களே, ஏற்கனவே வந்திருக்கீங்களா? வரல, ஏந்திரிங்களே. உங்களுக்காக நீங்கள் பிரிட்டோட அண்ணனா? இல்லை, உங்களே தான் ப்ளீஸ். டோமினிக், டோமினிக்கோட அண்ணே. ஓகே, ரொம்ப ஏற்கனவே வந்திருக்கிறீங்க நீங்கள். ஓகே, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள். வேறு யாராவது முதல் முறையாக வந்திருக்காங்களா? ஜெபம் பண்ணலாம், கண்களை மூடலாம். சேனைகளின் நல்ல பிதாவை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு முதல் முறையாக அந்த திருச்சபைக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிக்காக நாங்கள் சபையாராக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம், கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பு, கிறிஸ்து கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை அவர்கள் வாழ்க்கையில் இன்று முதல் பெற்றுக்கொள்வார்களாக. பிள்ளைகள் அருமையாய் பாடலை பாடினார்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதே போல் இந்த அன்பு மகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அத்தனை குறைவுகளும் மாறட்டும், அது கிறிஸ்துவின் மூலியமாய் நிறைவை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த மகளுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். சமாதானம், உலகம் தராத சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த திருச்சபையில் தொடர்ந்து வாரந்தோறும் பங்கு பெற, வார்த்தையிலே வளர அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை கனப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். ஒவ்வொரு வாரமும் இங்கே வாங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஓகே, தேவன் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். கர்த்தருடைய நாமம் நம் மூலியமாய் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் எபேசியருக்கு எழுதின ஃபேன்லாம் குறைச்சி விட்டிங்களாப்பா? இப்படி தான் இருக்குமா? ஓகே, ரைட். எபேசியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். அங்கே இருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து நாம் வசனம் வசனமாக படித்து வருகிறோம். கர்த்தர் உங்களை இந்த வசனத்தினூடாக நடத்துவாராக. மிக சீக்கிரத்தில் கலாத்தியருக்கு எழுதின நிருபமும் கொலோசையருக்கு எழுதின நிருபமும் தேர்வு நம்முடைய திருச்சபையில் நடைபெறும். அதற்காக ஆயத்தமாகுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 6 அதிகாரமும், கொலோசையரிலே 4 அதிகாரமும், ஆக மொத்தம் 10 அதிகாரங்கள் நமக்கு தேர்வுக்கு உண்டு. ஆகவே யாரோ அன்னைக்கு சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு 2 அதிகாரமாக கொடுத்தா நாங்கள் நல்லா படித்து நிறையா மார்க் எடுப்போம்ல பாஸ்டர். நாங்கள் அதெல்லாம் பப்ளிக்கில் ஒத்து வராது. அதனால் 10 அதிகாரம் படிங்க. முன்கூட்டியே சொல்கிறேன், அது எப்போ எக்ஸாம்னு தெரியாது. நீங்கள் ஏன்னா ரொம்ப சிம்பிள். இந்த நிருபங்களை படிக்கும் பொழுது கர்த்தருடைய சபையார் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பவுல் ரொம்ப அழகாக தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அது மிக மிக கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே உங்களை நான் இப்பொழுதே சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். தேவநாம மகிமைப்படுவதாக. எபேசியர்கள் நிருபம் 3 வசனங்களை வாசிங்க. 1 அதிகாரம் 3 வசனங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்கள்லாம் முதல் வசனத்தை வாசிங்களேன் சத்தமா. இப்போ சகோதரியெல்லாம் சொல்ல போறீங்க. விசுவாசிகளுக்கு உண்டான அடையாளம், விசுவாசிகள் என்று சொன்னால் அல்லது கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால், பவுல் இந்த வசனத்தில் 3 விஷயத்தை குறிப்பிடுறாரு. என்னென்ன விஷயத்தை குறிப்பிடுறாரு? கிறிஸ்தவர்கள் அல்லது விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்களாம்? கிறிஸ்துவுக்குள் உள்ளானவர்கள். அப்புறம் விசுவாசிகள்னா என்ன சொன்னேன் தமிழில்? இன்னும் உண்மையுள்ளவர்கள். வெரி குட். இப்போ அவங்கெல்லாம் வாசித்தாங்க. இப்போ அது மாதிரியே அவங்கெல்லாம் வாசிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் சொல்ல போகிறீங்க சகோதரிகள்லாம். சொல்லுவீங்க தானே? அப்போ நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. ரைட். இப்போ சொல்லுங்கள், 3 விஷயம் அந்த முதல் வசனத்தில் படித்தோம் இல்லையா? விசுவாசிகள்னா யார்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், அப்புறம் உண்மையுள்ளவர்கள், அப்புறம் பரிசுத்தவான்கள். எல்லாரும் வலது கருத்தை விதி சொல்லலாம். நான் கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையுள்ள பரிசுத்தமானவன். சரி, இப்போ 2வது வசனத்தை வாசிங்க சகோதரிகள். 2வது வசனத்தை வாசிங்க.
இப்போ ஆண்கள் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க பாருங்களேன். விசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவர்கள் 4 குணங்களை கொண்டவர்கள் என்று நான் போன வாரம் சொன்னேன். 3 காரியம் முதல் வசனத்தில் இருக்குது. என்னன்னோ, அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள், அப்புறம் உண்மையுள்ளவர்கள், அப்புறம் பரிசுத்தவான்கள். இப்போ 2வது வசனத்தில் நம்மளெல்லாம் பற்றி பவுல் குறிப்பிடும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார்? அங்கே ஆண்கள்லாம் சொல்லுங்க. ஆண்கள்லாம் சொல்லுங்கன்னு நான் தமிழில் தான் பேசுகிறேன், அந்நிய பாஷை எதுவும் இல்லையே. வெரி குட். ஆண்கள் சார்பாக ஒருத்தர் யாரோ சொல்லிட்டாங்க. அப்போ விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? கிருபையும் சமாதானம். ஆண்கள்லாம் சொல்லுங்க, கிருபையும். நான் என்ன சொன்னேன்? ஆண்கள்லாம் சொல்லுங்கன்னு சொன்னேன். சகோதரர், நமக்கு ஆண்கள் கூட்டமே வைக்கல, அதுதான் ஆண்கள் கூட்டம் சீக்கிரத்தில் வைக்கலாம். ஆண்கள் சகோதரர்கள் சொல்லுங்க, கிருபையும் சமாதானமும் உடையவர்கள். அப்போ நான் 5 சேருது பாருங்களேன். அப்போ கிறிஸ்து, தேங்க்யூ பிரதர்ஸ், கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள். 2வது விஷயம் உண்மை உள்ளவர்கள். 3வது விஷயம் பரிசுத்தம் உள்ளவர்கள். 4வது கிருபையும் சமாதானமும் உடையவர்கள். தேங்க்யூ, ரொம்ப சூப்பராக. இப்போ 2 வசனத்தை நல்லாவே படிச்சிருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு கொடுத்தப்ப இயேசு கிறிஸ்து இதெல்லாம் எத்தனை முறை வருதுன்னு, ஏன்னா அதுக்கெல்லாம் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இப்போ 2வது வசனத்தை கவனிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பிதா இருக்கிறார். அவர் யாரு? தேவன். இயேசு அல்ல, தேவன். அவர் தான் அப்பா, பிதாவாகிய தேவன். அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2வது நபர். இப்போ 2வது நபர்னா பிதாவுக்கு கீழே தாங்க இயேசு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அது தப்பு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் சமமானவர்கள். இதெல்லாம் விளங்கி கொள்ளணும். அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவனாலும், அவரால் மட்டும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிதா தான் கொடுக்குறாரு, பிதா தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, பிதா தான் கொடுக்குறாரு, அவர் யெகோவா தேவன், அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இல்லைங்க, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். பாருங்க, நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தில் 3 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. யார் 3 பேரும்? பிதாவாகிய தேவன் வேலை செய்கிறாரு, குமாரனாகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ரட்சகர் மீட்பர் அவர் வேலை செய்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ள இருந்து என்ன செய்கிறாரு? வேலை செய்கிறார். அதனால தான் நம்ம எல்லாரும் உத்தமர்களாக. எல்லாம் சொல்லுங்க, நான் உத்தமன். சும்மா தைரியமாக சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் உத்தமன். கள்ளனா தான் நான் இருந்தேன், அயோக்கியனா தான் நான் இருந்தேன், ஒரு காலத்தில் பாவியாக தான் நான் இருந்தேன், கடவுளுக்கு பயப்படாதவனா தான் நான் இருந்தேன். ஆனால் கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற கிருபை என்னை சுத்தவானாய் மாற்றினது, என்னை நீதிமானாய் மாற்றினது, என்னை பரிசுத்தவாட்டியாக பரிசுத்தவானாக என்னை மாற்றி எனக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை அந்த கிறிஸ்துவின் கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறது. இப்போ 3ஆம் வசனத்தை கவனிங்க. அங்கேயும் சொல்லுகிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கணும், பவுலுடைய காரியங்களை கவனிக்கணும். அவர் நேரடியாக பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருக்கலாமே. அவர் யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறாரு? தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறாரு. இயேசு சொல்றாரு, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அவ்வளவு ஈஸியா பிதா கிட்ட யாரும் போயிட முடியாது. அப்போ இயேசு இல்லாம பிதாவிடத்தில் ஒரு மனுஷன் போகிறது கூடாத காரியம். பழைய ஏற்பாட்டில் அதனாலதான் அவ்வளவு பாவியா போனோம்னா அவன் செத்து போயிடுவான். தன்னை சுத்திகரித்து கொள்ளாமல் அவன் தேவனுடைய சமூகத்தில் அவனால் பிரவேசிக்க முடியாது. இதெல்லாம் மாற்றி கிறிஸ்து, என்கிட்ட வா, நான் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறேன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதான் பவுல் ரொம்ப அழகா சொல்றார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு இல்லாம அவரிடத்துல போக முடியாது. ஒருவேளை என்னை இல்லாமல் எவனாவது பிதாவினிடத்துல போக நினைத்தால் அவன் திருடனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இயேசு ரொம்ப அழகா சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான். அப்போ பவுல் இதெல்லாம் பவுலுடைய நிருபங்களை வாசிக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் தெரிகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய, இப்போ பிதா அப்பா தேவன்
அவர் யாருக்கு பிதாவாக இருக்கிறார், யாருக்கு அப்பாவாக இருக்கிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பாவாக இருக்கிறார். இப்போ நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். அவருக்கு மட்டும்தான் அப்பாவா தேவனாகிய பிதாவானவர்? இல்லை பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் சகோதரர் என்று அழைக்கிறார் இயேசு. உங்களெல்லாம் பார்த்து பிரதர்ஸ் என்று அழைக்கிறார். அப்போ நம்மெல்லாம் கிறிஸ்துவின் சகோதரர் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு அப்பா அவருனா எனக்கும் அப்பா யார் தான்? தேவன் தான். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இருக்கிறார். இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நம்ம அங்கே படிக்க போகிறோம். வசனம் தெளிவாய் அதெல்லாம் சொல்லுகிறது. ரைட், கவனிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றார்? ஸ்தோத்திரம் சொன்னா பிளஸ்ஸட். இங்கிலீஷ்ல பிளஸ்ஸட்னு அப்படிங்கிற வார்த்தை ஆரம்பிக்கும். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸட் அப்படின்னு சொன்னா தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்லுவதை அது காண்பிக்கிறது. இங்கே பவுலோட இப்போ நன்றி சொல்றாரு அப்படிங்கிற அர்த்தத்தில் நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா என்ன கவனிக்க முடியும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? நன்றி சொல்றேன், தேங்க்ஸ் பண்றேன். எதுக்கு தேங்க்ஸ் பண்றாராம்? எதுக்கு நன்றி சொல்றாராம்? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் வீட்டில் போய் கொஞ்சம் பொறுமையா அப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் ஏன் தேங்க்ஸ் பண்றாரு, பவுல் ஏன் நன்றி சொல்றாரு, பவுல் ஏன் தேவனுடைய நாமத்தை பிரைஸ் பண்றாரு, பிளஸ்ஸட் பீ த நேம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். 4ஆம் வசனம் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பவுல் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் உள்ளமே ஸ்தோத்தரி. அப்புறம் என் ஆத்துமாவே எதுக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்? அண்ணன் 5000 ரூபாய் போட்டதுக்காக வேண்டியா? என்ன அண்ணன், என்ன அண்ணன் நம்ம கிட்ட வாங்கி தான் போடணுமே, நம்ம கிட்ட வாங்கி போடணுமே, நம்ம கிட்ட வாங்கியாவது போடணுமே. அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எத்தனையோ பேர் கையில் பணம் இல்லைன்னு இருந்திருப்பீங்க, காசு இல்லைன்னு இருந்திருப்பீங்க. இப்போ நான் நினைக்கிறேன் கர்த்தரே கொடுக்க வச்சாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒருவேளை இப்போ சகோதரிலாம் சொன்னது போல, என்ன அவரா கொடுத்தா அவங்க அப்பா வீட்டு காசா, என் வீட்டு காசு. இப்போ நான் என்ன சொன்னேன்? என் வீட்டு காசை வாங்கி எனக்கு கொடுக்கணுமே, கொடுக்க மனசு வரணுமே, இல்லைங்களா? அது வருது வரல, கொடுக்கணுமே. அப்ப என் இருதயம் எதை நினைக்கணும்? என் காசை வாங்கி எனக்கு கொடுக்கல, என் காசை வாங்கி சில பேர் எனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கல. சரி, கொடுத்தவங்க நன்றி சொல்றோமா? ஆண்டவரை பிரைஸ் பண்றோமா? நமக்கு அந்த நன்றி நிறைந்த உள்ளம் இருக்குதா? இப்ப பவுல் சொல்றாரு, நான் ஏன் கர்த்தரை துதிக்கிறேன்? அவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சதுனால நான் அவரை துதிக்கிறேன். அவர் என்னைய உன்னதத்தினுடைய மகிமையினால என்னை நிரப்பி இருக்கிறாரு, அதுக்காக நான் அவருக்கு பிரைஸ் பண்றேன். சில பேர் சொல்லலாம், எங்கயா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எங்கயா என்னை நிரப்பி இருக்கிறாரு, எங்கயா என்னை உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதத்தினால் நிரப்பி இருக்கிறாரு? பரலோகம் அங்க வசனம் சொல்லுது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால். எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். அப்ப இங்க பைபிளை பார்க்கிறப்ப இங்க பணமா கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, பொருளாதார ஆசீர்வாதமா? இல்லையே. அதெல்லாம் என்ன ஆசீர்வாதம்? ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்யா. அதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? பாவம் மன்னிக்கப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு, நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறேன் அல்லவா, பரிசுத்தவானா இருக்கிறேன் அல்லவா, இந்த உலகத்துல பரலோகம் எனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது இல்லையா,
பரலோகம் பரலோகம் பரலோக ஆசீர்வாதம் அதை மட்டுமே பேசவில்லை. இங்கே கவனிக்க வேண்டும். சிலர் எண்ணுகிறார்கள் இது பரலோக ஆசீர்வாதங்க, இதெல்லாம் இங்க பூமியில இல்லைங்க. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் கண்ணீரோட வேதனையோட இன்னமே தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போறாரு, அதனால நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி 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 அப்படியே பிச்சைக்காரன் போல நான் கெஞ்சி மன்றாடினாதான் அவர் தருவாரு. அப்படி இல்லை. பவுல் தெளிவா எழுதுகிறார், அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்கள் எல்லாரையும் தெரிந்து கொண்டு உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஏன் தெரியுமா சர்ச்சில் ஆராதனை சமயத்தில் அநேகரால் ஆராதிக்க முடியல? ஏன் தெரியுமா அவங்க கையை உயர்த்தி கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா? என்னைய கர்த்தரை எங்கேயா ஆசீர்வச்சிருக்கிறாரு. கையை இறுக கட்டிக்கிறோம். நம்ம கையை எடுத்து விட்டா வம்ப இளவோ என்னமோன்னு கையை நல்லா இறுக கட்டிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை பாவங்களை மன்னித்து உங்களை நீதிமானா மாற்றி உங்களை பரிசுத்தவானா மாற்றி உங்களை கிறிஸ்துவுக்குள் பாதுகாத்து உங்க மேல அளவற்ற கிருபையை கொடுத்து உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டிராத சமாதானத்தை கொடுத்து வைத்திருக்கிறாரே, அது அவர் கொடுத்த பெரிய கிருபை இல்லையா? அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஒரு ஆமென் தான் வருது. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அப்ப துதி வேலையில எப்படா ஆராதனை வரும், எப்படா பாட்டு, அப்ப பாட்டுக்கு வேகமா வரணும், ஆராதனையில வேகமா வந்து கலந்து கொள்ளணும். என் கர்த்தரை நான் துதிக்க போறேன், என் கர்த்தரை நான் ஆராதிக்க போறேன். அவர் எனக்கு இவ்வளவாய் செய்தார், எனக்கு பலன் கொடுத்தார், சுகம் கொடுத்தார். நான் கண்ணீரோடு இருந்தேன். விடிஞ்சு காலையில பார்த்தா நியூஸ் வருது, எல்லாரும் இந்த பாரு இன்னைக்கு காலையில உனக்கு 5000 வந்திருக்கும். எல்லாருக்கும் கனவா நனவா? எங்கேயோ இது பழைய, நான் கேட்குறேன் இது பழைய நியூஸா புது நியூஸான்னு கேட்டேன். இல்லைங்க இப்போ நேற்று போட்டிருக்கிறாராங்க. எல்லாருக்கும் பார்த்தா ஆச்சரியம். விடிஞ்ச உடனே ஒரு நாளில் எருசலேம் நகரில் அப்படி தான் இருந்துச்சு. கழுத தலையை வெட்டி சமைச்சாங்க. இன்னும் கொடுமை என்னன்னா தான் பிள்ளைகளை வெட்டி சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு பஞ்சம் இருந்தது. ஊழியக்காரன் சொன்னான், இந்த வார் நாளைக்கு இந்நேரம் இந்த சூழ்நிலையெல்லாம் மாறும், நாளைக்கு இந்நேரம் மாறும். ஒருத்தன் கேட்டான், நாளைக்கு எப்படியா மாறும்? அவன் சொன்னான், நாளைக்கு நடக்கும், நீ பாப்ப. அருமையானவர்களே, கர்த்தர் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து இன்றளவும் நம்மளைய ஆச்சரியவிதமாய் நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேணும்னா இன்னுமே ஆசீர்வதிக்க போறதில்லை. விளங்கிக் கொள்ளுங்க விசுவாசிகள், கர்த்தர் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். பக்கத்துல நல்லா ஷேக் பண்ணி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஏற்கனவே நிறைய ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆமென். இதெல்லாம் உணரணும் பாருங்க. உடனே நினைப்பெல்லாம் வரக்கூடாது, எங்கெங்க ஆசீர்வதிச்சாரு இல்லை, அதை விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்கள், அதை கொண்டாட வேண்டும். இயேசு உங்களுக்காக என்றைக்கு மரித்தாரோ அன்றைக்கே அவரோடு கூட சேர்த்து சகல நன்மைகளும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லியிருக்கிறது. சகல நன்மைகளையும் கிறிஸ்துவோடு கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவரே இறங்குவீராக, ஆண்டவரே எனக்கு செய்வீராக, ஆண்டவரே கெஞ்சி மன்றாடுறேன். இதெல்லாம் தேவையில்லை, உம்முடைய நாமத்தினால நான் சொல்றேன், எனக்கு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. என் பிள்ளைங்க மேல சமாதானம் நிரம்பி இருப்பதாக. நான் செய்கிற காரியம் இயேசுவின் நாமத்தினாலே வாய்ப்பதாக. நான் போகையிலும் நல்லா இருப்பேன், நான் வரையிலும் நல்லா இருப்பேன் சொல்லணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உன்னதத்தில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களே ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனா மக்களுடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்குது? ஆண்டவரே தருவீராக, ஆண்டவரே தான். பாருங்க, நம்முடைய ஜெபமே வித்தியாசமா இருக்கணும். விசுவாசிகள், வசனத்தை அறிந்தவர்கள், தேவனை அறிந்தவர்களுடைய ஜெபம். இப்ப சொன்னீங்கல்ல, எவன் பணத்தை போட்டான் அங்க, மன்னிக்கணும் யூடியூப்ல போகுது, யார் பணத்தை போட்டார் அவரு? சண்டைக்கு வந்துட போறாங்க. யார் பணத்தை போட்டார் அவரு? ஏன் பணத்தை போட்டாரு, அதனால உரிமை, அது ஏன் பணம், எனக்கு உண்டான உரிமை. 5000 தான் போட்டார், இன்னும் 5000 சேர்த்து போட வேண்டியதானே. சும்மாவா? டீ குடிச்சா வரி, அங்க போனா வரி, இங்க போனா வரி, உரிமை இருக்குல்ல, போட்டா என்ன? அதெல்லாம் அப்படிதான். அது மாதிரிதான் கர்த்தர் ஏற்கனவே அவர் போட்டு வச்சிருக்கிறாரு. ஆமென். அதை பெற்றுக்கொள்ளணும். நம்ம தான் ரிசீவ் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால இல்லாத ஐஸ்வர்யம் எனக்கு வருகிறது, என் களஞ்சியம் நிரம்பி வழிகிறது, என் பண்டக சாலை நிரம்பி வழிகிறது, பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி. எப்படி நிரம்பி வழியும்?
அப்ப 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. அன்பான தாய் குலமே, நான் வந்தாலும் 2000 போடுவேன், அவர் வந்தாலும் 2000 போடுவார். அப்ப நமக்கு கவலையே இல்லை யார் வந்தாலும். சரி, கவனிக்கணும். நம்ம இதெல்லாம் லேசுன்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது. சாம் பாஸ்டர் சொல்லுவார், சென்னையிலேருந்து திருச்சிக்கு, சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு ரோடு போட்டிருக்காங்க. டிஆர் பாலு மத்திய அமைச்சர் அவர் சொன்னார், ரோடு எனக்காகவே போட்டிருக்கு அரசாங்கம். அந்த காலத்துலலாம் 5 மணி நேரம் பிரயாணம் வருவோம் காரில் திருச்சிக்கு வரணும்னா. இப்போ எங்கள் டிரைவர் அவர் பென்ஸ் கார் வச்சுருக்கார் பாஸ்டர், சும்மா அடிச்சா 2 மணி நேரத்தில் திருச்சிக்கு வந்துடுவார். சொன்னார், எனக்காகவே ரோடு போட்டிருக்காங்க, கர்த்தர் போட வச்சிருக்கிறாரு. ஆமென். இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். நம்ம நல்ல தேசத்தில் நம்ம வாழ்கிறோம், நல்ல அரசாங்கத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டம் இருந்தாலும் எங்கெல்லாம் போராட்டம் வருதோ அன்னைக்கு கிறிஸ்தவங்க மறுபடி மேலே தான் வருவாங்களாம். ஆமென். உன்னை அமுக்க எங்கே தான் வருவ? காத்தடிச்ச பலூன் உள்ள அமுக்குனா என்ன செய்யும்? அது மறுபடியும் மேலே வரும். அதுபோல கர்த்தருடைய ஆசீர்வாதம் விசுவாசிகளுக்குள்ள இருக்கிறதுனால என்ன பிடிச்சி உங்களை புஷ் பண்ணாலும் அது புசுக்குன்னு என்னதான் வரும்? மேலே தான். எல்லாம் சொல்லுங்க, நான் மேலே தான் வருவேன், நான் மேலே தான் வருவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் மேலே தான் வருவேன். ஆமென். அதனால பக்கத்தில் உள்ளவங்க மேலே வந்தால் கூட நம்ம வைத்தறியக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நான் மேலே வருவேன்னு நீ எங்க மேலே வர போற? எல்லாருமே மேலே வருவோம். கர்த்தரை ஏன்னா கர்த்தரே சொல்லியிருக்கிறார், உன்னதத்தில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். இறங்கி வாரும் ஆண்டவர். இந்த ஜெபம்லாம் மாத்திக்கங்க. ஒருவேளை யாராவது சொல்ல, கர்த்தாவே இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. பாஸ்டர் அப்படி ஜெபம் பண்ணக்கூடாதா? இப்போ நான் உங்களை கேட்குறேன், இயேசு இன்னமே இறங்கி வரணுமா? இறங்கி வந்துட்டாரா? எங்க வந்துட்டாரு? இங்க வந்துட்டாரா? எங்க வந்தாரு இயேசு? உள்ளத்துல வந்தாரா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறங்கி வந்துட்டாரு. அங்கிருந்து கடந்து வந்துட்டாரு. அவர் பரலோகத்திலிருந்து என்ன பண்ணாரு? இறங்கி வந்துட்டார். நமக்காக இறங்கி வந்துட்டார். ஒரு தரம் இறங்கினவர் மறுபடியும் இறங்க மாட்டார். ஒரு தரம் இறங்கினவர் மறுபடியும் எப்ப திரும்ப வர போறார்? அவரு நியாயம் தீர்க்க வருவார். நியாயம் தீர்க்க வருவார். அதனால ஒரு முறை இறங்கினவரை பிடிச்சி இறங்குன்னா அதெல்லாம் தப்பான ஜெபம். அவர் உன்னதத்தில் வீற்றிருக்கிறார். சரி, அப்புறம் இங்க யார் பாருக்கிறா? இங்க பிதாவும் இருக்கிறாரு, குமாரனும் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? இங்கே தான் இருக்கிறாரு. அதனால நீ அவரை பிடிச்சி தொங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரை இறங்குன்னு கத்த வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா, ஏன் பணம்? யார் பணம்? சிலுவையில் சம்பாதிச்சது இயேசு கிறிஸ்து எனக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். விலையேறப்பட்ட குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கர்த்தர் என்னை மீட்டு இருக்கிறார். உன்னதத்துள்ள சகல ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் என்னை நிரப்பி இருக்கிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டீங்கன்னா அவங்க பணத்தை தந்துருவாங்க. அது மாதிரி இயேசுவின் நாமத்தில் நான் ரிசீவ் பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தாவே, நீர் இந்த காரியத்தை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவைகளை சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் ஆலயத்தை நிரப்புகிறபடினாலே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறீர், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா விசுவாசிகளை ஆராதிக்க மாட்டேங்கிறாங்க, துதிக்க மாட்டாங்க? வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் பணம் இல்லாததினால் மனசு ரொம்ப சோர்ந்து போறாங்க. என் ஜனங்கள் ரொம்ப கஷ்டம், பிரச்சனை. என் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பிரச்சனையா, பிரச்சனையோட வந்து இங்கே போடுற கீபோர்டுக்கு இவங்க பாடுற பாட்டுக்கெல்லாம் என்ன நம்மள ஆராதிக்க சொல்றீங்க? என்ன பாட்டு நல்லாவா இருக்கு? பாட்டெல்லாம் எப்போது ஆராதிக்க சொல்றீங்க? அதனால நான் பாட்டு லிசன் பண்ணுவோம். நம்மலாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் சபையில் வந்து பிரசங்கத்தை தான் கவனிக்கணும், வேற எதையும் கவனிக்க கூடாது.
பாட்டு பாடுறப்ப நீங்கள் சேர்ந்து பாடணும், ஆராதிக்கிறப்ப நீங்கள் சேர்ந்து கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இப்போ யார் தெரியுமா ஆராதிப்பா, யார் தெரியுமா கர்த்தரை துதிப்பா, யார் தெரியுமா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க? அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ளே சமாதானத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை வேறு பிரித்திருக்கிறார். இந்த உலகத்தில் நான் பாக்கியவான், பாக்கியவதி, இது எல்லாம் அவருடைய கிருபைங்க. இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபை, என் குடும்பம் இன்னைக்கு உசுரோடு இருக்கிறது அவருடைய கிருபை. இதெல்லாம் அறிந்தவர்களால் மட்டும்தான் கர்த்தரை துதிக்க முடியும். இப்போ கர்த்தரை துதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, பிரச்சனை ரொம்ப இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த பிரச்சனைலாம் என் காலுக்கு கீழையா, கர்த்தர் எனக்கு மேலானவர், கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார், இன்னும் என் வாழ்க்கையில் வெற்றியை நான் பெற போகிறேன், இந்த தோல்வியினை சேதப்படுத்த முடியாது, இந்த பிரச்சனையினை சேதப்படுத்த முடியாது, அதுக்கு மேலே கர்த்தர் இருக்கிறார், அவரை நான் நம்புகிறேன், அவரை பிலீவ் பண்ணுறேன், அவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஜனங்களை என்ன செய்து துதிக்க வைக்குது பாருங்க. அந்த அறிவு இல்லாததுனால், கர்த்தரை பற்றின அறிவு, கர்த்தர் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார் என்ற அறிவு இல்லாத ஜனங்கள் பைபிள் சொல்லுது சங்காரமாகிறார்கள். என்ன பண்றாங்க? சங்காரமாகிறார். தேவன் செய்திருக்கிறார் என்ற காரியத்தை இன்னும் அவங்க அறியல பாருங்க. அதனாலதான் பவுல் சபைக்கு எழுதுறப்ப சொல்றாரு, ஜனங்களுக்கு எப்படி என்ன வேணும் அவர் பாருங்க, அவருடைய ஜெபத்தை பாருங்க, படிங்க. அதை எதுக்காக ஜெபிக்கிறாரு? அந்த ஜெபம் இடைவிடாமல் உங்கள் 16வது சொந்த வாசிங்க கீழே. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி எஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் ஓகே அங்க கீழே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவைகளை அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்கிறேன். பவுலுடைய ஜெபம் என்ன அழகான ஜெபம் பாருங்க. எங்கள் விசுவாசிக்கு கார் வாங்கின ஆண்டவரே, எங்கள் விசுவாசி பங்களா வாங்க ஆண்டவரே, எங்கள் விசுவாசி சுகமடையின ஆண்டவரே, எங்கள் விசுவாசி வீடு கட்டின ஆண்டவரே, அப்படிலாம் ஜெபிக்கல. கர்த்தரை அவங்க நல்லா அறிஞ்சிக்கணும். ஆமென். எதுக்கு ஜெபிக்கிறாரு? கர்த்தரை நல்லா அறிஞ்சுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க நாங்களும் எதை தெரியுமா விரும்புகிறோம்? தேவனை பற்றியும் வேதத்தை பற்றியும் தெளிவான புரிந்து கொள்ளுதல் விசுவாசிக்கு அவசியம். இன்னைக்கு இந்த கர்த்தரை பற்றின ஒரு தெளிந்த புத்தி இல்லாததுனால தான் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள், தோல்வியை தழுவுகிறார்கள். வசன வெளிச்சம் இன்னைக்கு வேணும். வசனத்தில் ஜனங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், விசுவாசிகளே, வீட்டில் உட்காந்து வேதத்தை நன்றாய் படியுங்கள், ஆராதியுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஆண்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பம் நல்லா செழிக்கணுமா, உங்கள் குடும்பம் வெற்றிகரமாக இருக்கணுமா, சகோதரர்மார்களே, உட்காந்து கொஞ்ச நாள் வேதத்தை வாசித்து பாருங்க. வேற ஒன்றும் நீங்கள் செய்ய வேணாம். வீட்டில் இன்னைக்கு எத்தனை ஆண்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் அமர்ந்து எழுத படிக்க தெரிந்த அத்தனை ஆண்களும், நான் இன்னொன்னையும் சொல்கிறேன், எங்கள் கிராமத்தில் அவர் இறந்துட்டார், ஒரு 4 மாதத்துக்கு முன்பதாக இறந்துட்டார். அவருடைய வாழ்க்கையை பார்த்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். எழுத படிக்க தெரியாத ஒரு விசுவாசி புல்பிட் பைபிள், அன்னைக்கெல்லாம் 200 ரூபா, அன்னைக்கு 2000 ரூபா அந்த பைபிள். அதை வாங்கி வாசிச்சாரு, தட்டு தடுமாறி வாசிச்சாரு, கரெக்டாக வாசிச்சே விட்டார் தமிழை. உங்களுக்கு ஞானம் இல்லையா, புத்தி இல்லையா? பைபிளை உட்காந்து வாசிக்க முயற்சி பண்ணுங்க, அது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். ஆமென். வேத வசனம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கும். வேத வசனம் உங்கள் எல்லைகளை விரிவாக்கும். நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நான் அறிக்கை பண்ணுறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். வேதத்தோடு நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா வேதம் உங்களை அழகாக உயர்த்தி செல்லும். ஆகவே வேதத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்கணும், தியானிக்கணும். அப்போ விசுவாசிகளுக்கு எது ரொம்ப முக்கியம்? தேவனை பற்றின அறிவு. எல்லாம் சொல்லுங்க, தேவனை பற்றின அறிவு. தேவனை பற்றி எப்படி அறிஞ்சிக்க முடியும்? லிசன், கவனிங்க. வேதத்திலிருந்து தான் அறிஞ்சிக்க முடியும். அதனால் வரக்கூடிய நாட்களில் பாஸ்டர் ஜோஷுவா முடிச்சு வந்துடுவார். இந்த மாதம் அவங்களுக்கு கிராஜுவேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சு வந்ததுக்கப்புறம் பைபிள் ஸ்டடியெல்லாம் வைப்போம்.
பைபிள் ஸ்டடிலாம் வச்சா வந்து பங்கு பெறுங்க, ஆண்கள் பங்கு பெறுங்க. ஆண்களுக்கு அவ்வளோ வேலை இருக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தரை விட வேறு வேலை வேணான்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை அறிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கும், உங்கள் மனைவி நல்லா இருப்பாங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. கடவுளுக்கு நேரத்தை கொடுத்து பழகுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போது கர்த்தரை பற்றின அறிவு வந்துட்டாலே அந்த சந்தோஷத்தினால, நிறைவினால அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. யாக்கோப்பை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவிரில் வந்து சேர்ந்தாலும் நான் உம்மண்ட இன்னும் நான் கிட்டி சேருவேன். எத்தனை பேர் சந்தோஷமா, ஆண்டவரே நான் உட கிட்டி சேர்ன ஆண்டவரே, எத்தனை பேர் அதை ஜெபி. அதனால தான் பவுல் சொல்லுகிறார் இங்கே, நான் உமக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன் ஆண்டவரை. ஏன் தேங்க்ஸ் பண்ணுறீங்க? ஏன் தேங்க்ஸ் பண்ணுறார் அவரு? இப்படியெல்லாம் எங்களுக்கு செஞ்சுருக்கிறீங்களே, எங்கள் ஜனங்களுக்கு செஞ்சுருக்கிறீங்களே, எனக்கு செய்திருக்கிறீர் என்று பவுல் தேங்க்ஸோடு கூட ஆரம்பிக்கிறார், நன்றியோடு கூட ஆரம்பிக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம்? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லுகிறார்? உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய. யார் ஆசீர்வதிச்சிருக்கிறதா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், எல்லாமே எங்க வச்சிருக்கிறார் கர்த்தரு? கிறிஸ்துவுக்குள். எல்லாம் சொல்லுங்க, சகலமும் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. இப்ப இந்த உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் எதுல தான் அடங்கி இருக்குது? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவின் மூலியமாகத்தான் பிதாவிடத்தில் சேர முடியும். இந்த ஆசீர்வாதமும் கிறிஸ்துவின் மூலியமாகத்தான் வருகிறது. சே, ஏன் அதை குறிப்பிடுறார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப எல்லாமே யாரிடத்திலிருந்து வருகிறது? கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. சரி, இப்ப இந்த உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் யாருக்கு? யாருக்கு? எல்லாம் சொல்லுங்க, எனக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு. எல்லாத்துக்குமா? உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் யாருக்கு? எனக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு. இப்ப நான் மறுபடியுமே உங்களை கேட்கிறேன், இயேசுவை யாராவது ஏற்றுக்கொள்ளலை, உலகத்தில் இருக்கிறாங்க, உலகத்தோடு உலகமாக வாழ்கிறாங்க, உன்னதத்தில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு சொந்தமா? இப்போ நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல, மறுபடியும் என்னை நல்லா கவனிங்க. இயேசு சொல்றார், பைபிள் சொல்லுது, உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ எல்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, ஞானசானம் எடுத்திருக்கீங்க. ஒருவேளை யாராவது ஞானசானம் எடுக்கலைன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஞானசானம் கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள். ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. ஒருவேளை யாராவது இங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுக்கலன்னா நான் சொல்கிறேன், இயேசு தான் என் தெய்வம், இயேசுவை தவிர எனக்கு வேறொரு, இதுதான் தகுதி. இதை நீங்க சரி, ஆமா இயேசு மட்டும்தான் எனக்கு தெய்வம் அப்படின்னா பெரிய வெள்ளிக்கிழமை யாரையும் கேட்க வேணாம், வாங்க நான் உங்களுக்கு ஞானசானம் கொடுக்குறேன். இல்லைங்க, இயேசு மட்டும் தேவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நான் எடுக்கலைங்க, கொஞ்சம் யோசனையாக இருக்குங்க அப்படின்னா அந்த யோசனையெல்லாம் வைக்காதீங்க. யாராவது யோசனையாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாங்க. சரி, ஏன் சொல்கிறேன்? உங்களுக்கு தான் உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஒருவேளை இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நம்ம சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க, ரோட்டில் புறம்போக்கில் அப்படி இருக்கிறாங்க இல்லையா, எங்கேயோ அப்படி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டான்னா இந்த ஆசீர்வாதம் இல்லை. விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய பிளஸ்ஸிங் அவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லையா? பைபிள் சொல்லுது, நல்லோர் மேலும்
தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். இப்ப நல்லவங்க மேலையும் மழை பெய்யுது. மழைங்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம். கெட்டவங்க மேலையும் மழை பெய்யுது. ஆமாவா இல்லையா? அப்ப உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு, அவங்களுக்கும் உண்டுன்னா அது தப்பு கிடையாது. சொல்லுங்க, கிடையாது. ஏன் தெரியுமா? பைபிள்ல கவனிக்கணும், காமன் கிரேஸ்னு ஒன்று இருக்கு. காமன் கிரேஸ்னா கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆமென். கர்த்தர் எல்லார் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். கர்த்தர் எல்லாருக்கும் மழைய பெய்ய பண்ணுகிறார். நல்லவங்களா பார்த்து மழை பெய்யுதுன்னா நாடு நல்லா இருக்காது. ஏன்னா நாட்டில் நல்லவனே இல்லை. நம்மளாம் நல்லவங்களா மாறி இருக்கிறோம். உண்டு, அதுதானே பிரச்சனை. உண்டு. இதெல்லாம் எப்படி மாறும்? இப்ப சொன்னாரு நாளைக்கே, ஐயா என்ன நீ இப்படி சொல்லிவிட்ட, எங்க சொந்தக்காரன் இப்படி இருக்கிறான், அவனுக்கு இந்த உன்னத ஆசீர்வாதம் கிடையாதா? நான் சொல்றேன் கிடையாது. இப்ப அவருக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி கிடையாதுங்கிறீங்க? என் மச்சனை பார்த்து அவருக்கு கிடையாதா? நாளைக்கே ஒருவேளை வந்துட்டான்னா, நாளைக்கு என்ன, இன்றே ரட்சணிய நாள், இன்னைக்கே வர சொல்லுங்க. வர சொல்லுனா சும்மா வர்றதில்ல, உள்ளத்துல இயேசு என்னுடைய ஆண்டவர், அவர் தான் என் கர்த்தர், அவர் என் பாவத்தை மன்னிச்சார். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். சின்ன விஷயம். உள்ளத்துல ஆத்மார்த்தமா அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளோ போதுங்க. அவருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு சொந்தம். அப்ப கர்த்தர் போற போக்கில் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கல. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அது காமன் கிரேஸ். ஆனா இது ஸ்பெசிபிக்கா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையுள்ள பரிசுத்தவான்களாய் இருக்கக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிற, கிருபைனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த ரட்சிப்பின் அனுபவம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம், பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம், பாவியா இருக்கிறப்ப எனக்காக செத்தார்னு நம்பி அந்த இயேசுவை விசுவாசிக்கிறான் அல்லவா, அதுதான் கிருபை. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த உன்னத ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்ப பாருங்க, இந்த கிறிஸ்து கொடுக்கிறதான ஆசீர்வாதம் எல்லாமே கிறிஸ்து கொடுக்கிறார். என்ன சவுண்ட் எதுவும் ப்ராப்ளமா இருக்கா? எல்லாமே இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பிளஸிங் ஸ்பெசிஃபிக்கா யாருக்கு என்று சொன்னால், மீட்கப்பட்டிருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற அவருடைய சொந்த ஜனங்களுக்கான ஸ்பெஷல் கிரேஸ், விசேஷித்த கிருபைதான் இந்த உன்னத ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது முழுக்க முழுக்க யாரிடத்திலிருந்து வருகிறதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக கிறிஸ்துவிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. இப்ப யாராவது ஒரு பெரிய பிரசங்கியார் வாருங்கள் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னால், அவரால் ஆசீர்வாதத்தை தர முடியாது. அவரால் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கு கூற முடியுமே ஒழிய, அவர் சுயமாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க முடியாது. இன்னைக்கு உலகம், கிறிஸ்தவ உலகம், ஆசீர்வாதம் எங்க அடங்கி கிடக்குது? பெரிய பாஸ்டருங்க, அவரு உலகத்திலே சிறந்த பாஸ்டருங்க, உலகத்திலே சிறந்த இடங்க, அங்க போனா என் குறையெல்லாம் மாறிடும், என் கண்ணீரெல்லாம் மாறிடும், என் உபத்திரவெல்லாம் மாறிடும், அவர் அப்படியே ஜெபம் பண்ணார்னா என் துக்கமெல்லாம் மாறிடும், ஆசீர்வாதத்தின் ஊற்று அவர் தான் அப்படின்னா, உனக்கு கண்ணு இன்னும் சரியா திறக்கலன்னு அர்த்தம். ஆசீர்வாதம் என்பது இயேசுவிடத்திலிருந்து மாத்திரம் தான் வரும். அவர் யாரையும் இந்த உலகத்துல ஏஜென்ட்டா வைக்கல, அசிஸ்டண்டா வைக்கல, யாரிடத்துல அவர் டீல் போட்டு வைக்கல, என் ஆசீர்வாதத்தை நீ கொண்டு போன்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க அவருடைய நாமத்திலே அடங்கி கிடக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நீங்க சொன்னாலும் ஆசீர்வாதம் வரும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை நம்புறீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா? நிச்சயமா அப்ப அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பெரிய பாஸ்டர் எப்படி வாங்கி கொடுக்கிறாரு? நான் சொன்னேன் இல்லையா, அவர் சம்பாதித்த ஆசீர்வாதத்தை வாங்கி உங்களுக்கு கொடுக்கிறாரு. அவரால் சம்பாதிக்க முடியாது. அவரால் வாங்க முடியும்னா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய உங்களாலையும் ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, என்னாலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.
நீங்க ஒவ்வொருவரும் பாருங்க, பரலோகத்துல அந்த நாமத்தை சொன்னா பரலோகம் திறக்கும். ஆமென். இயேசுவின் நாமத்திற்கு முழங்கால் யாவும் முடங்கும் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அதனால இந்த உலகத்துல எந்த பாஸ்டரும், எந்த மனுஷனும், எந்த தீர்க்கதரிசியும் இயேசு கிறிஸ்துக்கு ஏஜென்ட் மாதிரிலாம் வேலை செய்ய முடியாது. ஏஜென்ட் அவர்கிட்ட போய், வெளிநாட்டுக்கு போகணுமா ஏஜென்ட்டை பாரு, வெளிநாட்டுக்கு போகணுமா அந்த புரோக்கரை பாரு, இடம் வாங்கணுமா புரோக்கரை பாரு, இங்க ஆசீர்வாதம் வேணுமா இயேசுவை பாரு. ஆமென். எந்த புரோக்கர்ட்டையும் நீங்க போக வேணாம், எந்த பாஸ்டர். ஆனா நமக்கு ஒரு போதகர் அவசியம், நம்மை வழி நடத்த, பிரசங்கிக்க, நம்மை நல்வழி நடத்த, கண்டித்து உணர்த்த, இப்படிப்பட்ட சத்தியங்களை காண்பிக்க போதகர் அவசியம், சபை அவசியம். அல்லேலூயா. நேற்றைக்கு திருச்சியில நம்முடைய பாஸ்டர் ராஜசேகர் அவர்கள் அங்கே ஓலையூரில் அற்புதமான ஒரு 2 ஃப்ளாட்டை வாங்கி அங்கே ஒரு பிரான்ச் சர்ச் கட்டியிருக்காங்க. அற்புதமான ஆலயம். இது போல் இதை விட கொஞ்சம் சின்ன ஆலயம். அங்கே நேற்று பிரதிஷ்டைக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். கர்த்தர் நல்லவராக இருந்தார். ஆமென். அங்கே ஒரு சபையை கர்த்தர் ஆரம்பிக்க அவர்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்போ அங்கே போய் நான் சபையின் மேன்மையை தான் நான் பிரசங்கம் பண்ணேன். எனக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். ஒரு 20 நிமிஷம். சபைன்னா எதுக்கு, சபை வேணுமா? அன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க சபை ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் போதுங்க, நாங்கள் வீட்டிலே கடவுளை ஆராதிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்கணும். தினந்தோறும் ஆலயத்திற்கு போனார்கள், வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம வீடே சபையாக மாறிடலாம். அதெல்லாம் தேவனுக்கு புறம்பானது, வேதத்துக்கு புறம்பானது. நான் சொல்கிறேன், உங்கள் வீடு சபை தான், ஆனால் சபையார் கூடி ஆராதிப்பது அவசியம். கார்ப்பரேட் அனாயிட்டிங். இயேசு ஓய்வு நாள் தோறும் ஆலயத்துக்கு போனார். அப்போஸ்தலர்களை பாருங்க, அவங்க எல்லாம் போய் ஆலயத்தில் பிரசங்கித்திருக்கிறார்கள், ஆலயத்துக்கு சென்று இருக்கிறார்கள். ஆலயம் முக்கியமானது. ஏசாயா 56 சொல்லுகிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு எனப்படும். என் வீட்டிலே நான் ஜனங்களை மகிழ பண்ணுகிறேன். ஜெப வீட்டிலே கர்த்தர் என்ன பண்றாரா? ஜனங்கள் எல்லாம் மகிழ பண்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. மகிழ்ச்சி வேணுமா, சமாதானம் வேணுமா, சபைக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபை முக்கியமானது, மணவாட்டி சபை. அப்போ இந்த உலகத்துல லிசன், கவனிங்க, நம்ம வாழ்க்கையில ஈடேற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். என் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி மறையணும். என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்குது, நான் யாராவது ஒரு பெரிய பாஸ்டர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் அப்படி தலையை கொடுத்து அப்படி ஏதாவது பண்ணிட்டு வந்துடலாம்னா, நான் சொல்றேன் இல்லவே இல்லைங்க. அதெல்லாம் தூக்கி போடுங்க. கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கானது. ஆமென், ஆமென். நான் உபவாசம் பண்ணி, நான் அதை பண்ணி, இதை பண்ணி, நான் முழங்கால நின்று வேண்டிக்கணுமா? தேவையே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தேவையே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவையே இல்லை. என்ன தேவையே இல்லை? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறதுக்கு நீ ஒன்றும் செய்யல, நானும் ஒன்றும் செய்யல, நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை, இன்னமேலும் செய்ய போறதில்லை. நம்ம செஞ்சதெல்லாம் என்ன? ஒன்னே ஒன்று, பிலீவ் பண்ணணும். இயேசுடைய வார்த்தையை பிலீவ் பண்ணணும், இயேசுடைய வார்த்தையை நம்பணும். அவர் உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். மாறாக இயேசு எனக்கு என்ன செய்தார்? லிசன், கவனிங்க அருமையானவர்களே. அவர்தான் பரலோகத்தின் மேன்மை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வெயில் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏசியிலே இருந்து பழகுவாங்க சில பேர், ஆஃபீஸில் ஏசியிலே இருந்து பழகுவாங்க. அவங்களுக்குலாம் வெளியில் வந்தால் ரொம்ப கச்ச 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 கச்சன்னு கிடக்கும், தர்ம சங்கடம் ஆயிரும். சில பேர் வீட்டுக்குள்ளேயே கிடப்பாங்க. அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போனால், ஐயோ என்ன இவ்வளோ ஜனங்கள், இவ்வளோ ஜனங்கள், ஏ அப்பா அன்னைக்கெல்லாம் அந்த ரோடு சும்மையாக கிடந்துச்சு, அதுக்குன்னு இப்பயும் சும்மா இருக்குமா? எல்லாம் கூட்டம் பெருத்து போய் கிடக்குது எல்லா இடத்துலையும். வீடு கட்டடம் எல்லாம் சேன்னு ஆகி போச்சே, என்ன பண்ணுறது? தனியாக நான் இருந்து என்ன தனியாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கவனிங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன செய்கிறேன், அது மேட்டர் இல்லை. எனக்காக இயேசு செய்து முடித்திருக்கிறார். அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு? அங்கே கண்ணீர் இல்லை, உபத்திரவம் இல்லை, எல்லாம் சுத்த பொண்ணு. அப்படிப்பட்ட அற்புதமான பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த கஜகஜா கொஜா சலச்சலா அப்படி இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு இயேசு மனிதனாய் வந்தார். பாவமறியாத பரிசுத்த, பாவமறியாத சுத்த கண்ணன், பரிசுத்தர். இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துக்கு உங்களுக்காக எனக்காக மனிதனாய் வந்தார். பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 33 வருஷம் அந்த உலகத்தில் இருந்தாரு. பல விதத்தில் சோதிக்கப்பட்டார். உங்களை போல என்ன போல சோதிக்கப்பட்டார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவராய் இருந்தார்.
சோதனைங்க, சோதனை வரலாங்க, தப்பு இல்லைங்க. சோதனையில் விழுந்துடாதீங்க. இயேசு ஜெயிச்சார். இயேசு ஜெயிச்சார்னா நீங்களும் ஜெயிக்க முடியும். அப்போ இயேசு என்ன செஞ்சிருக்கிறார் எனக்காக? அவர் எனக்காக மனிதனாய் வந்தார். ஏசியிலே இருந்து பழகின ஆளு கொஞ்சம் ஏசி விட்டு வெளியில் வந்தால் ஊயிங்கிறாங்களே. அப்போ பரலோகம் எவ்வளோ அற்புதமான இடம். அதை விட்டு இறங்கி இயேசு இந்த பூமிக்கு வந்தார், மனிதனாய் வாழ்ந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், சிலுவையில் அவமானங்களை சந்தித்தார். நீ தேவனுடைய குமாரனா? அவர் தேவனுடைய குமாரனா? அவரை பார்த்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனே? ஆனால் கீழே இறங்கி வாரும் சிலுவையிலிருந்து. நீ தேவனுடைய குமாரன் சொன்னியே, எல்லாத்தையும் காப்பாத்தினியே, உன்னையே காப்பாத்திக்கோ. எத்தனை அவமானம், எத்தனை நிந்தை, கண்ணை கட்டி அடிக்கிறான், உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தான் உலகத்தையே படைச்சவர். இயேசுதான் உலகத்தையே படைச்சவர். பாருங்க எப்படியாப்பட்ட நிந்தனை பாருங்க. அவருக்கு உலகத்தை படைச்ச அந்த தெய்வத்தை பார்த்து கண்ணை கட்டி நான் உன்னை அடிக்கிறேன் யாருன்னு கண்டுபிடிங்கிறான் பாருங்க. அப்பையும் அவர் அமைதியாக இருந்தது. இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டது. சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. இவ்வளவு யாருக்காக? என்னை ஆசீர்வதிக்கும்படியாக. ஆமென். யாருக்காக? என்னை ஆசீர்வதிக்க. அப்ப இயேசுதான் இவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கிறார் ஒழிய எந்த பாஸ்டரும் செய்யல, எந்த மனுஷனும் செய்யல. அப்ப இந்த பிளஸ்ஸிங், உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் யாரால வந்திருக்கிறது? அவரால. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவால. இயேசுவால. எந்த மனுஷனாலையும் இல்லைங்க, எந்த மனுஷனாலையும் இல்லை, எந்த பாஸ்டராலையும் இல்லைங்க, எந்த பாஸ்டராலையும் இல்லைங்க. நேற்று அந்த பிள்ளைங்கெல்லாம் சொன்னாங்க, ராசையர் பாஸ்டர் ஊழியத்துக்கு வர்றப்ப சாம் பாஸ்டர் கூட்டிட்டு வந்தாராம் கரூர் ரோட்டில். அவர் கரூரில் தான் பாஸ்டா போட கூட்டி வந்தாங்களாம் 35 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் திண்டுக்கல்ல இருந்தார். திண்டுக்கல்லேருந்து வந்து வா போகலாம் அப்படின்னு சும்மா அப்படி தாந்தோன்றித்தனமா அப்படியே வா போகலாம் ஊழியா. அன்னைக்கெல்லாம் அப்படி தான் போய் போட்டாங்க. இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் போய் சபைகளை ஸ்தாபிச்சு பாஸ்டர் சாம் பிச்சலத்தூர் அந்த காலத்தில் பெரிய பெரிய ஊழியங்களை போட்டாங்க. அப்படி பாஸ்டர் ராஜசேகரை கூட்டி வர்றப்ப கரூரில் தான் உன்னை பாஸ்டா போட போகிறேன், ஏன்னா கரூர்லேருந்து பக்கம் திண்டுக்கல் அங்கிட்டு போய்க்கலாம், அதனால கூட்டி வந்தாங்களா. அங்கே 4 ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறப்ப நீ நல்லா படிச்சிருக்க, நீ வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்கிற, கரூருக்கு வேண்டாம், வா திருச்சிக்கு போகலான்னு சொல்லி அப்படி தான் திருச்சியில் கொண்டு வந்து அங்கே கூட்டத்தை போட்டு பாஸ்டர் ராஜசேகர் அங்கே பாஸ்டா அபிஷேகம் பண்ணி விட்டாங்க பாருங்க. நேற்று அந்த பிள்ளைங்களாம் சொன்னாங்க, ஐயோ எங்கள் பாஸ்டரு அன்னைக்கு கரூருக்கு போயிருந்தாருன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அப்பா கிடச்சிருக்க மாட்டாரே. 35 வருஷத்துக்கு முன்னாடி 4 ரோட்டில் நின்று கரூருக்கே போகலாயா அப்படின்னு சாம் பாஸ்டர் சொல்லியிருந்தாருன்னா இப்படிப்பட்ட ஒரு அப்பா கிடைச்சிருக்க மாட்டாரே. இந்த அப்பா கிடைக்காட்டி இன்னொரு அப்பா கிடைச்சிருப்பாரு. அப்போ ஆசீர்வாதம் இந்த அப்பா கிட்ட இருந்து வரல, கர்த்தர்கிட்ட இருந்து வந்துச்சு. ஆனால் உலகத்தில் ஒரு அப்பா, ஆவிக்குரிய அப்பாவை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. கண்ணை திறந்து அல்லேலூயா சொல்றாங்களான்னு பக்கத்தில் பாருங்க. எப்படி சொல்றாங்க? மயக்கமா சொன்னாங்களா? கொட்டாய் அப்படி சொல்லியும் கொட்டாய் வருதுன்னா என்ன அர்த்தம்? கொட்டாய் வரக்கூடாது. சோத்திரம். இப்போ பாஸ்டரே கொட்டாய் விட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கெல்லாம்? எப்படி இருக்கும் பாஸ்டர் கொட்டாய்? ஐயோ கர்த்தாவே, அதை பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, பாஸ்டரே ஒரு முறை கொட்டாய் விட்டா நாங்கெல்லாம் 4 முறை கொட்டாய் விடுவோம். அதனால விசுவாசி கதை கவனிக்கணுங்கிறது, வார்த்தையை கவனிக்கணும். இந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்க வச்சு, யாருக்குள்ள வச்சு, யார் மூலியமா வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் மூலியமா தான். ஏங்க இயேசுகிட்ட போய் வச்சார்? அதை ஒரு மனுஷன்ட்ட வச்சிருக்கலாமே, மனுஷன்ட்ட வைக்கல. இந்த ஆசீர்வாதம் கவனிங்க. ஆரம்பத்தில் உலக தோட்டத்துக்கு முன்னாடி, அதாவது உலகம் ஆரம்பிச்சப்ப ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை யாருக்கிட்ட வச்சாரு? யார்கிட்ட வச்சாரு? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வச்சாரு? ஆதாம பார்த்து சொன்னாரு, இங்க பார், நீ என்னவெல்லாம் சொல்றியோ அதெல்லாம் நடக்கும், சகலவற்றையும் ஆண்டுகொள் என்று சொல்லி யாருக்கு அதிகாரம் கொடுத்தாரு? ஆதாமுக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஆதாமுக்கு. இப்ப ஆதாமுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாருன்னா எல்லா மனுஷனுக்கும் தான் அதிகாரம். ஆமென். அடையாளமா ஆதாமுக்கு வச்சார், எல்லாத்தையும் ஆண்டுக்குப்பா, எல்லாத்தையும் உன் கருத்துல நான் கொடுக்குறேன், நான் மட்டும் கடவுளா இருந்துக்கிறேன், நான் சொல்றதை கரெக்டா நீ கேட்டுக்கோ, ஆனா நீ தான் என்ன செய்யணும், இந்த பூமியெல்லாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று
கர்த்தர் முதலாவது இந்த ஆளுகை, அதிகாரம், ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே யார் கையில் கொடுத்துட்டார்? பாருங்க, ஆதாமுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு மனுஷன்தான் 4 வித ஆறுகள் ஓடுகிறது. பொண்ணு, வெள்ளி, மகிழ்ச்சி, எல்லா தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரத்தின் பழத்தையும் சாப்பிடலாம். சொல்லுங்க, எல்லா மரத்தின் பழத்தையும் சாப்பிடலாம். நான் கடவுள், அதனால நான் சொல்றேன், அந்த நடுமரத்தின் கனியை மட்டும் என்ன செஞ்சாத, சாப்பிடாத. இவன் என்ன பார்த்தான், நீங்க என்ன கடவுள், நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போய் இவன் பறித்து சாப்பிட்டான். அன்னைக்கே பிடிச்சி கழுத்தை தள்ளி ஆண்டவர் வெளியில் தள்ளி விட்டார். அவ்வளோ சுத்த பொண்ணு ஓடுனுச்சு, சுத்த பொண்ணு, வெள்ளி, வைரம், வைடூரியம், 4 வித கோமேதகம், மரகதம், மாணிக்கம், இந்திரநீலம், சுனீரம், அத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்தார். ஆனால் அவன் கீழ்ப்படியாமையினாலே தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். ஆதி மனிதன் ஆதாம் சாத்தானுடைய சோதனைக்கு உட்பட்டு போனான். நல்லா கவனிக்கணும், உங்க வாழ்க்கையில சாத்தான் உங்களை மேற்கொள்ளாதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் உங்க மேல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, சுகத்தை வச்சிருக்கிறாரு, பலனை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலியமா அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா நல்லா கவனிங்க. அதை ஒரு நாள் நீங்க சாத்தாங்கிட்ட ஏமாந்து போய் ஆதி மனிதன் ஆதாம் அடகு வச்சது மாதிரி அடகு வச்சிடாதீங்க. அடகு வச்சதுனால அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். ஆமேன். கர்த்தர் சொல்றத கரெக்டா கேட்டு நடக்கணும். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 5000 ரூபாய் கர்த்தர் கொடுத்தாருன்னா தசம பாகம் எவ்வளவு? அதான் பார்த்தேன் நான், பாஸ்டர் என்னடா என்ன கேட்காம இருக்கிறாரேன்னு பார்த்தேன். எனக்கெல்லாம் வேண்டாம், எனக்கெல்லாம் உங்க காசு வேண்டாம். 5000 வேணாம், நல்ல பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு எல்லாத்தையும் சாப்பிடு, நடுமரத்தின் கனியை தொடாத. சாப்பிடாத, தொடாத, சாப்பிடாத. அது யாருக்கானது? எனக்கானது. எனக்கானத கை வைக்காத. 10,000 ரூபாய் சம்பளம்னா 1000 ரூபாய் யாருக்கானது? தேவனுக்குரியது. தசம பாகம் கர்த்தருடைய பண்டக சாலையில போட வேண்டியது. அதை நீ எடுக்காத. கர்த்தர் சொன்னா கேட்கணும். கேட்கலன்னா நம்ம என்ன சொல்றோம்? நீ எனக்கு கடவுள் இல்லை, நீ எனக்கு தேவன் இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு நம்ம சொல்றோம். உன்னதத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் அனுபவிக்க முடியாது. ஆதாம் அப்படிதான் இழந்து போனான். பிரியமானவர்களே கவனிங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் அவன் கையிலே கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் அவன் பிசாசு சோதித்த உடனே அவன் சோதனைக்கு உட்பட்டான். சட்டப்பூர்வமாக தேவன் மனுஷனுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் இப்பொழுது அவன் பிசாசிடத்திலே அடகு வைத்து விட்டான். அத்தனை ஆசீர்வாதம் இப்ப யாருக்கிட்ட போயிடுச்சு? சாத்தான்கிட்ட போச்சு. அதனாலதான் சாத்தான் இயேசுவையே கூட்டிட்டு போய் என்ன பண்றான்? இந்த பார், என்னை பணிந்து கொள், எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன். இது எல்லாம் என்கிட்ட இருக்குது, நீ என்னை பணிஞ்சு கொண்டால் நான் இதெல்லாம் உனக்கு தர்றேன். இப்ப இயேசு கேட்கலாம்ல, டேய் ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குது? ஏன்ட்ட இருக்குடா அப்படின்னு சொல்லலாம்ல. இயேசு சொல்லலை. ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், ஆதாம்கிட்ட கொடுத்த ஆசீர்வாதத்தை அந்த வீணா போன படுவா ராஸ்கல் அவன் தோத்து போனான், இழந்துட்டான். இப்ப ஆசீர்வாதம்லாம் யார் கையில இருக்குது? பிசாசு சொல்றது போல பிசாசு கையில தான் இருக்குது. ஆனா இயேசு எதுக்கு தெரியுமா வந்தாரு? 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து மனுஷனிடத்துல கொடுத்த அந்த ஆசீர்வாத பிசாசு திருடி கொண்டான் அல்லவா? அந்த பிசாசு கிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, உரிமையை மீண்டும் நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்ப அங்கனே ஸ்பாட்ல அவனை அடி அடிச்சு போட்டிருக்கலாம். இல்ல, அதுவல்ல. ரத்தம் சிந்த வேண்டும், சிலுவையிலே மரிக்க வேண்டும். இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் இது. ஆகவே சிலுவையிலே அவர் மரித்தார். சிலுவையிலே அவனுடைய சகல உரிமைகளையும் தேவன் இயேசு உரிந்து கொண்டார். அவனை நிர்வாணமாக்கினார். அவனுடைய ஆளுகை, துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து அப்படியாக மீண்டும்
அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து சுதந்தரித்து கொண்டார். அல்லேலூயா. இப்பதான் உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றார் மத்தேயு 28ல, இப்பொழுது சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராய் மாற்றுங்கள். அல்லேலூயா. அப்போ இழந்து போன அந்த மனுஷன் இழந்து போன ஆசீர்வாதத்தை இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து, அல்லது இயேசுவுக்கு இப்படி ஒரு பேர் சொல்றாங்க, கடைசி ஆதாம். இன்னமே ஒரு ஆதாம் வர வேண்டியதில்லை, அவர் தான் கடைசி ஆதாம். இழந்து போன அந்த உரிமையை, ஆசீர்வாதத்தை திரும்ப அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவின் மூலியமாகத்தான் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு விஷயத்தை கிறிஸ்து செய்துதான் இந்த உன்னத மகிமையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆண்கள் வாசிங்க. 3ஆம் வசனத்தை மறுபடியும் சத்தமா வாசிப்பாங்க பாருங்க. எடுத்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க தயவு செய்து. இப்பதான் எடுத்துக்கிறாங்க. வாசிங்க. இன்னொரு முறை வாசிங்க. வெளியில இருக்கிற ஆண்களும் சேர்ந்து தான் வாசிக்கணும். ஆண்கள்னா வெளியில இருக்கிறவங்களும் சேர்த்து தான். அதனால வாசிங்க மறுபடியும் சத்தமா. ஆண்கள்லாம் இன்னொரு முறை 3ஆவது வசனத்தை. இப்ப ஆண்கள் மகளிர் வாசிப்பாங்க பாருங்க. ஆமாம், இன்னொரு ஆட்சி வந்தால் ஆண்களுக்கெல்லாம் 2000 தரன் இருக்காங்களாம். அது சுத்தப்பட்டு வராது, ஏன்னா சவுண்டெல்லாம் எடுக்கலை. அதனால் மகளிர் உரிமை தொகை தான் சரியாக இருக்கும், ஏன்னா அதுதான் சத்தம் நல்லா இருக்குது. அதனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ கவனிங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங். ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் சொன்னால் அவர் என்னை கிருபையாக ரட்சித்திருக்கிறாருங்க, அவர் என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருங்க, எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்க, செத்தா பரலோகம் எனக்கு உண்டு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு பரலோகம் நிச்சயம் உண்டு. பக்கத்தில் நல்லா கையை குலுக்கி சொல்லுங்க, உங்களுக்கு பரலோகம் நிச்சயம் உண்டு. என்னைக்கு பரலோகம் உண்டு? இயேசுடைய வருகையில். இவங்க ரொம்ப விவரமாக சொல்கிறாங்க பாருங்க. நான் செத்து போனால் பரலோகம், நான் ஜாக மாட்டேன் பெண்ணா, அவர் எப்போ வராரோ அப்போ நான் பரலோகத்துக்கு போகிறேன். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது, யாருமே சாக வேண்டாம். ஆனால் நான் சொல்கிறேன், ஒருவேளை என்னைக்காவது நான் மரிப்போம் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. சரி கவனிங்க, இவ்வளவுதானா ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பினேன், பாவத்தை கர்த்தர் மன்னித்தார், என் வாழ்க்கையில நான் கண்டிராத பெற்றிராத தெய்வீக சமாதானத்தை எனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார், அவருடைய கிருபையினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இவ்வளவுதானா ஆசீர்வாதம்? ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கிறது இவ்வளவுதானா? பொருளாதார ஆசீர்வாதம் சொல்லலையே, பண ஆசீர்வாதம் என்று தேவன் சொல்லலையே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ல தான் எல்லா ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து பிராஸ்பெரிட்டியாய் இருக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவனே, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உன்னுடைய பொருளாதாரமும் ஆசீர்வாதமாக வெற்றிகரமாக இருக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி லிசன், கவனிங்க. ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்னு உடனே ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளோதான், ஏதோ நம்ம போனோமா ஒரு சாதாரண வாழ்க்கை, அப்படி கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னங்கிறத பார்க்கணும்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை தான் போய் பார்க்கணும். ஆபிரகாம் ஒரு மனுஷன்ட்ட கர்த்தர் கொடுத்து பார்த்தாரு, அவன் யோக்கியது தெரிஞ்சு போச்சு. அவன் யோக்கியது தெரிஞ்சு போச்சு. பார்த்தா தானே தெரியும் ஒவ்வொருத்தருடைய யோக்கியதைய. ஓ, பிள்ளையோட லட்சணம் பார்த்தா தான் தெரியும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு
சோறாக்கி வைன்னு சொல்லிட்டு போங்க அந்த அம்மா மாருக. சோறு பொம்பளை பிள்ளைங்களாம் சமைக்கிறாங்களா? நீ எங்கேயே வேடிக்கை பார்க்குற? நீ இப்போ சோறு ஆக்குறது இல்லை போல இருக்கு. உங்கள் மகன் சோறு ஆக்குதா சிஸ்டர்? அது வேற எங்கேயே பார்க்குது. செய்யும், நல்ல பிள்ளை, சரின்னு. ஐயோ, அதெல்லாம் ஏன் நீங்க காட்டி கொடுக்குற? என்ன ஒன்னேவா கேட்டேன், என்ன நீ இப்படி போட்டு சேம் சைடு கோல் அடிக்கிற? அவர் சொல்றாரு நாங்கெல்லாம் ஆக்குவோங்கிறாரு. அமைதியா இருப்பா. நான் ஏன் அதெல்லாம் உன்னை கேட்கல. பிள்ளைகள் எல்லாம் தாய்மார்க வேலை செய்ய சொல்லி பழக்கணும். என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லக்கூடாது. போகிற இடத்துல வம்பு சண்டை ஆயிரும், அது நல்லா இருக்காது. அதனால் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். சோறாக்க சொல்லிக் கொடுக்கணும், சமைக்க சொல்லிக் கொடுக்கணும். ஆம்பளை பிள்ளைகளுக்கு கரெக்டான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். உலக காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். சர்ச்சு காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். உலகத்தில் எப்படியெல்லாம் பேசுவாங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். இப்படியெல்லாம் நைஸ் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் ஐஸ் வைப்பாங்க, இப்படியெல்லாம் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். பேக்க நம்ம முழிச்சுக்கிட்டு என்னமோ போகுதுன்னா என்னமோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக பிள்ளைகளுக்கு தெளிவாக தேவனுடைய பயத்தை சொல்லிக் கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கணும், தைரியத்தை சொல்லி வளர்க்கணும் பிள்ளைகளுக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. எங்கே போய் ஏமாந்து போயிடாத, சோட போயிடாத, சொல்லி கொடுக்கணும். ஒருவேளை எங்கேயோ தெரியாத நாட்களில் சோட போயிட்டுனா பரவாயில்ல, வந்துரு, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மன்னிப்பார், வா, இப்போ என்ன கெட்டு போச்சு அப்படின்னு பிள்ளைகளை தட்டி. ஏன்னா சில சமயத்தில் ஐயோ பாஸ்டர் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, அதானே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சில பேர் மனசே கஷ்டப்பட்டு புழுங்கி அப்படியே வெந்து போயிடுவாங்க பாருங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் மன்னிக்கிறவர். ஆமென். சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அதனால எந்த பாயிண்ட்ல இருக்கிறோம்? பிளஸ்ஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னா வெறும் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் மாத்திரம் இல்ல, அதிலே அத்தனை பொருளாதார ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறார். இந்த பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயந்தவன் பாருங்க, ஆதாம் இழந்து போயிட்டான். அவனுக்கு கொடுத்த அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டான், அவன் தோத்துட்டான். இப்போ கர்த்தர் பார்த்துக்கிட்டே வராரு. எவனடா பார்க்கலான்னு பார்த்தாரு. ஆபிரகாம்ங்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் அழைக்கிறார். இந்த பார், எனக்கு ஒருத்தன் பயந்துருப்பான்னு சொன்னா அவன் இப்படிதான் நல்லா இருப்பான் அப்படிங்கிறதுக்கு காமிக்கிறதுக்குன்னு சும்மா இருக்கிற ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சார். ஆபிரகாம் ஒண்ணுமே செய்யல. ஆபிரகாம் கடவுள்னா யாருன்னு அவனுக்கு தெரியாது, கர்த்தர்னா யாருன்னு தெரியாது. ஆபிரகாம் அந்நிய தெய்வத்தை வணங்கினவன், சிலை வணக்கம் செய்தவன், சிலை வழிபாடு செய்த ஒரு மனுஷன் ஆபிரகாம். கர்த்தர் அவனை ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கிறார், ஒரு காட்சி பொருளா எடுக்கிறார். அவனை எடுத்து சொல்றார், இந்த பார், நான் சொல்றதை மட்டும் செய், நான் காமிக்கிற இடத்துக்கு மட்டும் போ, நான் சொல்றதை மட்டும் செய், வா, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். இப்போ அவனுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாத மனுஷனை கர்த்தர் அழைத்து அவனை மிகப்பெரிய மனிதனாய் கர்த்தர் மாற்றுகிறார். வீட்டில் போய் வாசி பாருங்க. ஒண்ணுமில்லாத மனுஷனை கர்த்தர் அழைக்கிறாரு. அவன் கர்த்தரை நம்புறான், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறான், கர்த்தர் காண்பிக்கிற வழியில போறான். நான் காமிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்றாரு கர்த்தர். அவன் கரெக்டா போறான் பாருங்க. 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறாரு. 13ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பொன்னும் வெள்ளியும் வேலைக்காரனும் வேலைக்காரங்களும் உடைய சீமானாய் அவன் மாறினான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற விசுவாசிகளே, ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்னா என்ன? அதோடு சேர்ந்து எல்லா உலக பிரகாரமான பொருளாதார எல்லா விதமான மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸையும் கர்த்தர் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் மட்டுமில்ல பாருங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைக்கிறான், அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறான். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு கர்த்தருக்கு பயந்திருந்தான், ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தான். ஈசாக்க அந்த நாட்டு ராஜா அபிமெலேக்கு விரட்டி அடிக்கிறான். அந்த ஆட்கள் விரட்டி அடிக்கிறாங்க. ஆனா அவன் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் தலை மேல இருக்குது. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம். தலையில கையை வச்சு சொல்லுங்க, உங்க ரைட் ஹேண்ட் எடுத்து வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய தலையின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப யாரு தலை மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதோ அவங்களை
எத்தனை பேர் விரட்டி 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 அடிச்சாலும் அந்த ஆசீர்வாதம் அவங்கள உயர்த்தாம விடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை முறை உங்களை புறம்பே தள்ளினாலும், எத்தனை முறை வச்சு கீழே நொய்யோட நொய்ய போட்டு குத்துன்னு குத்துனாலும் அது மறுபடியும் மேலே தான் வரும் பாருங்களேன். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த மனுஷன் மேலே இருக்குது. மறுபடியும் சொல்லுங்க, என் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கிறது. கேணி வெட்டுறான், ஒருத்தன் கேணி வெட்டினா தண்ணி வரல, அவன் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். அவன் பிஸ்னஸை பார்த்துட்டு இன்னொருத்தன் வந்து காப்பி அடித்தாங்க, எனக்கு எய்த்த மாதிரியே கடை போடுறான். இவன் கடையை மூடிட்டு போவான்னு பார்த்தான், மூடுனான், அது மாதிரியே மூடுனான். அங்கே போய் கடை திறக்கிறான், அவன் கடை தான் லாபமாக ஓடுது, அவன் கடை தான் பிஸ்னஸ் ஓடுது. இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகிறான், அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த வேலையை விட்டு விரட்டி விடுறான், கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான், கர்த்தர் அவனை வர வர என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு, ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. எல்லாரும் விவசாயம் பண்ணுறான், எவனுக்குமே லாபம் இல்லை. ஈசாக்கு விதை விதைக்கிறான், அந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ரெகோபோத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற அபிமெலேக்கு ராஜா, இந்த மனுஷன் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த மனுஷன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படிதான் இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ராஜாவே இறங்கி வந்து நம்ம கூட கை கொடுக்கணும். நம்ம உடை போடுறாங்க இல்லையா, யூடியூப்ல போடுறாங்களா, உடையில இல்லை பாப்பா சொல்ல தெரியலையா, என்னையா தெரியல, உடையில அப்புறம் பாருங்க, அதான் நடக்கிறீங்க ஜம்முன்னு. உடையில, நடையில, பேச்சில, செயல்ல. அது நம்ம யூடியூப்ல போடுறாங்களா, அதான் நம்ம யூடியூப்ல தான் போடுறாங்க. பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும். நம்ம பேச்சு தேவன் எனக்குள்ள இருக்கிறாருங்கிற மாதிரி என் பேச்சு இருக்கணும். என் நட எப்படி இருக்கணும்? கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு இருக்கணும். என் உடை எப்படி இருக்கணும்? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. கல்யாணத்துக்கு மட்டும்தான் தெரியுது கர்த்தர் உன் கூட இருக்கிறது மாதிரி தெரியுது. கல்யாணத்துக்கு மட்டும் பட்டு சேலை கட்டுறோம், கல்யாணத்துக்கு மட்டும் இருக்கிற நகைகளை போட்டுக்கிறோம், கல்யாணத்துக்கு மட்டும் உடுக்கா மிடுக்கா நடக்கிறோம். நான் சொல்கிறேன், எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தா ராஜா இறங்கி வந்து கை கொடுக்குற அளவுக்கு கர்த்தர், அதுதான் பிளஸ்ஸிங்ஸ், உன்னத ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய சபையில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த மினுக்கு, இந்த தலுக்கு, அந்த மிடுக்கு, இதெல்லாம் தேவையா? கர்த்தர் இதெல்லாம் தேவைன்னு சொல்கிறாங்களா? அப்படி பேசுகிற ஆளுங்க எங்கேயாவது ஓட்டாண்டியாக இருக்கிறாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏமாத்துறது வேலை, அதெல்லாம் ஏமாத்துறது. நீ நல்லா இருக்கிற, உன் விசுவாசிகள்கிட்ட இதையே சொல்லி ஏமாத்துற. இந்த கோயிலில் எப்போ பார்த்தாலும் காசு பணம். இப்போ நானாக காசு பணத்தோடு இருக்கிறேன். என் நம்பிக்கை, என் ஆசையெல்லாம் விசுவாசிகள் நல்லா இருக்கணும். ஆமென். அதுக்கு தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். பவுல் சொல்கிறது போல் ஒருவேளை இல்லைன்னாலும் இருக்கிறது போல தான் நாங்கள் காமிச்சுக்கிறோம். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, இது என்ன எப்போ பார்த்தாலும் பணம், ஆசீர்வாதம், உடை, இதெல்லாம் தேவையா? ஏங்க ஈசாக்கு அப்படி தாங்க இருந்திருக்கிறான். போகிறப்பக்கிட்டலாம் விரட்டி அடித்தாங்க, ஆனால் அவன் ராஜாவே வந்து இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்து நம்ம சமாதானமாக போகலாங்கிறான். யாக்கோபு பாருங்க, அவனை எத்தனை முறை, 10 முறை அவன் சம்பளத்தை ஏமாற்றி மாமனார் அடித்து விரட்டினாலும் கடைசியில் மாமனாரே வாயை புத்திக்கிறார். சரிப்பா, நல்லா இருப்பா, கடவுள் உன் கூட தான்ப்பா இருக்கிறாருன்னு சொல்லி யாக்கோபு அவன் வாழ்க்கையில் பலத்த ஆசீர்வாதம். அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்குது பாருங்க. அதுதாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். யோசேப்போடு கர்த்தர் இருந்தாரு, அவனை தூக்கி ஜெயிலில் போடுறான். போய் சும்மா வழக்காடிட்டு இருக்க வேண்டாம். ஐயோ அங்கே பார்க்கலாம் இங்கே பார்க்கலாம், எங்கேயும் பார்க்க வேணாம். கர்த்தர் அவன் யோசேப்போடு இருந்தார். செய்யாத தப்புக்கு சிறை தண்டனை அனுபவிச்சான். கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார், அந்த நாட்டுக்கே ராஜாவா மாற்றினார். அதுதாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நல்லா படிங்க, நாட்டுக்கு ராஜாவா மாறுங்க, கலெக்டரா மாறுங்க, டாக்டரா மாறுங்க, விவசாயம் பண்ணுங்க, ஆடு மாடை வாங்குங்க, அல்லேலூயா சொல்லுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க, சின்ன தொழில் பெரிய தொழில் பண்ணுங்க. உழுதவன் கணக்கு பார்த்தா
இதெல்லாம் தெரியும். ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதைச்சான், 100 மடங்கு அறுத்தான். நாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? விவசாயம் இருந்தீங்களா? கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா அன்னைக்கு எங்கள் சொந்தக்கார் வந்தார். 15 ஏக்கர் வச்சிருக்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, ஒரு 500 மூட்டை அறுப்ப மாப்பிள்ள. 500 மூட்டை அறுத்துட்டோம்னா பேங்க்கில் உள்ளதை வாங்கி திருப்பி வைக்கத்தான் சரியாக இருக்கும். மறுபடியும் அடுத்த போகத்துக்கு போகணுமா? அப்படி தான் மாப்பிள்ள ஓடுது கதை. நான் நினச்சேன் 15 ஏக்கரா கரெக்டாக செஞ்சால் எப்படியா இருக்கும்? ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதைச்சாயா, 100 மடங்கு ஆசீர்வதிச்சான். ரட்சிக்கப்படாத சொந்தக்காரர் அவர். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், விவசாயம் இருக்கிறீங்களா? ஆடு மாடு வச்சுருக்கீங்களா? உங்கள் மிருக ஜீவன்கள் ஒன்றும் மலடாய் போவதில்லை. ஆமென். நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் உண்டாகும். சின்ன தொழில் பெரிய தொழில், சின்ன பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் செய்யுங்க. எத்தனை பேர் போட்டியாக வந்தாலும் கர்த்தர் உங்களை மறுபடியும் காத்தடிச்ச பந்து மாதிரி மேலே தூக்கி கொண்டு வந்து கர்த்தர் வைப்பார். உங்களை அழகுபடுத்துவார், ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, என் தலை மேல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவங்க இதெல்லாம் தேடக்கூடாதுங்க. ஏதோ கொஞ்சம் கஞ்சி கிடைச்சா போதுங்க, ஏதோ சமாதானமா, ஏதோ கொடுத்துக்கிட்டோமா, ஏதோ ஒரு சிம்பிளா ஒரு சேலை, ஏதோ அதெல்லாம் பேசக்கூடாது. சில பேர் ஏமாத்துறீங்க, அதெல்லாம் தப்பு. சிம்பிளாக இங்கே காமிச்சிக்கிறீங்க. சொந்தக்காரன் வீட்டுக்கு மட்டும் அங்கே அண்ணன் வீட்டு தேவை, தம்பி வீட்டு தேவை, அங்கே மாதிரி அவங்க ரொம்ப கௌரவமாக போகிறோம். அங்கே கௌரவமாக போறிய. கர்த்தர் உங்களை இங்கே தான் கௌரவமாக வச்சுருக்கிறாரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், கௌரவமாக இருங்க. கர்த்தர் நம்மளை கௌரவமாக வச்சுருக்கிறாரு. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை கர்த்தர் நிரப்பி வைத்திருக்கிறார். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம், ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் பெரிய என்ன, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஜோசே பேசிக்கிட்டே இருக்கலாம். எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். சோத்திரம், சோத்திரம். வெளியில் 3 பேர் உட்காந்துருக்கீங்களே, உள்ளே வந்து உட்காந்தா தான் நல்லாயிருக்கும். எல்லோரும் உள்ளே வாங்க, முடிவு ஜெபம் பண்ணுறதுக்கு வாங்க. தயவு செஞ்சு உள்ளே வாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிக்க வாங்க. உள்ளே வாங்க. சோத்திரம், சோத்திரம். எல்லாரும் கண்களை மூடலாம். சோத்திரம், 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 சோத்திரம். ஆமேன், சோத்திரம். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன். வருவாங்க. அந்த சரணத்தை எல்லாரும் பாடலாமா? என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட விட்டார், இஸ்ரவேலை காக்கும் ரப்பகல். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏற. கரங்களை உயர்த்தி பாடலாம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராக என் எத்தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் என் தேவன். சொல்லலாம், எத்தீங்கும் என்னை அணுகாமல், போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடு. கரங்களை உயர்த்தி, எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பே. கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருகிறோம். ஒத்தாசை வரும் பர்வதம் நீர்தான் ஆண்டவரே. உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலியமாக மட்டுமே வருகிறது.
எந்த மனுஷனிடத்திலிருந்தும் அல்ல, எந்த ஏஜென்டிடத்திலிருந்தும் அல்ல, ஆதாமிடத்திலிருந்து அல்ல, இரண்டாம் ஆதாமாகிய கடைசி ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலியமாய் எங்களுக்கு உண்டாயிருக்கிறதே. காரணம், அவர்தான் எங்களுக்காய் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் இரட்சகராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, இது நாட் ஓன்லி த ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் ஆண்டவரே, இது வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இதோ பரலோகம், சமாதானம், சந்தோஷம், பாவ மன்னிப்பு, அது மாத்திரமல்ல. ஆபிரகாமை பார்க்கிறோம் இல்லையா, அவன் சீமானாயிருந்தான். ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதைத்தான், கொள்ள லாபம் பெற்றுக்கொண்டான், ஏராளமான அறுவடை பெற்றுக்கொண்டான். அவனிடத்திலே பொன்னும் வெள்ளியும் இருந்ததே. யாக்கோபிடத்திலே அப்படித்தானே இருந்தது. 2 பரிவாரங்களை உடைய மனுஷனாய் அவன் மாறினானே. யோசேப்பு ராஜாவாக உயர்த்தப்பட்டானே. ஆண்டவர், இதுதான் ஆண்டவரே ஆசீர்வாதம். எங்கள் பிள்ளைகள் உயர்வார்களாக, ஞானத்திலே சிறந்தவர்களாய் இருப்பார்களாக, இன்ஜினியரிங், டாக்டர், கலெக்டராய் எங்கள் பிள்ளைகள் உயர்வார்களாக, பெரிய தொழிலதிபர்களாய் மாறுவார்களாக, விவசாய வேளாண்மை பிரியர்களாய் மாறுவார்களாக. ஈசாக்கை போல அவர்கள் 100 மடங்கு லாபகரமானவர்களாய் மாறுவார்களாக. சிறு தொழில், சுய தொழில், பெருதொழில் அவர்கள் செய்யட்டும் கர்த்தாவே. ஏஜென்ட் எடுக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் எங்கள் பிள்ளைகளிடத்திலே வேலை செய்யட்டும். இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வேலை செய்யட்டும். பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எங்கள் உடையிலே, நடையிலே, பேச்சிலே, செயலிலே கர்த்தரை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஆனால் ஒன்று செய்கிறோம், எப்பொழுதும் உமக்கு நேராக மாத்திரம் எங்கள் கண்களையும் கரங்களையும் ஏறெடுக்கிறோம். நன்மையான ஈவு உம்மிடத்திலிருந்து மாத்திரம் வருகிறதே. சோத்திரம் கர்த்தாவே. அந்த ஒவ்வொருவரையும் கனப்படுத்தும். புதிதாய் இன்றைக்கு ஆராதனை பங்கு பெற்ற அந்த மகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்துவை இறுதி வரை பிடித்து கொள்ளட்டும். அந்த ஒவ்வொருவரையும் கனப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியருடைய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை பெருந்தாலும் தங்கி இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்துல எல்லாரும் கை கொடுத்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார்.